இந்த வீதி வழியூடாக நடைபவனி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நடைபவனி முடிவடையும் தருவாயில் வைத்தியசாலையில் பிரமாண்டமாக காட்சிப்படுத்தப்பட்ட உடல்நல கண்காட்சி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுகளில் தர்மபுரி ஆதார வைத்தியசாலையின் உடல்நல சிகிச்சை பிரிவு ஏற்பாடு செய்த மாபெரும் நடைபவனி இவ்வீதி வழி சர்வதேச உடல்நல தினத்தை முன்னிட்டு தர்மபுரி ஆதார வைத்தியசாலையின் உடல்நல சிகிச்சை பிரிவு ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு நடைபவனி மற்றும் கண்காட்சி நிகழ்வுகள் ஆரம்பமாக இப்போது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சர்வதேச உளநல தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த நாளிலே உலகம் முழுவதும் உளநலம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் உளநல பிரிவினாலே இன்று இந்த உளநலம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நடைபவனியும் கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உளநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் சுகாதார திணைக்களத்தாலே எங்களுடைய சேவைகளை வழங்குவதற்கான முழு ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் சுகாதார திணைக்களத்தால் மட்டுமல்ல, அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களது வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு எங்களுக்கு அவர்களது குடும்பத்தினர், சமூகத்தினர், பல்வேறு பொது அமைப்புகளின் உதவிகள், பங்களிப்புகள் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே தான் இன்றைய இந்த சர்வதேச உளநல தினத்தை முன்னிட்டிய இந்த விழிப்புணர்வு நடைபவனியிலே நாங்கள் அன்பாக அனைவரிடம் கேட்டுக்கொள்வது, இந்த உளநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் சுகாதார திணைக்களத்தால் நாங்கள் சிகிச்சையை வழங்கினாலும் அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு அவர்களது குடும்பத்தினர், சமூகத்தினர், பொது அமைப்புகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபட வேண்டும் என்று இந்த சர்வதேச உளநல தினத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த நிகழ்வுகளுக்கு பாதசாரதிகள் மற்றும் வாகன சாரதிகள் தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக வேண்டி நிற்கும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சர்வதேச உளநல தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த நாளிலே உலகம் முழுவதும் உளநலம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் உளநல பிரிவினாலே இன்று இந்த உளநலம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நடைபவனியும் கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உளநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் சுகாதார திணைக்களத்தாலே எங்களுடைய சேவைகளை வழங்குவதற்கான முழு ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் சுகாதார திணைக்களத்தால் மட்டுமல்ல, அந்த உளநலம் பாதிக்கப்பட்டவர்களது வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு எங்களுக்கு அவர்களது குடும்பத்தினர், சமூகத்தினர், பல்வேறு பொது அமைப்புகளின் உதவிகள், பங்களிப்புகள் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே தான் இன்றைய இந்த சர்வதேச உளநல தினத்தை முன்னிட்டிய இந்த விழிப்புணர்வு நடைபவனியிலே நாங்கள் அன்பாக அனைவரிடம் கேட்டுக்கொள்வது, இந்த உளநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் சுகாதார திணைக்களத்தால் நாங்கள் சிகிச்சையை வழங்கினாலும் அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு அவர்களது குடும்பத்தினர், சமூகத்தினர், பொது அமைப்புகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபட வேண்டும் என்று இந்த சர்வதேச உளநல தினத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம்.
பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை உலக சிகிச்சை பிரிவு ஏற்பாடு செய்து ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே அனைவரது வாழ்வும் ஒளிமயமானதாக அமைய இன்றைய நிகழ்வினை மங்களகரமாக மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பித்து வைப்போம். முதல் சுடர்னை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு இன்றைய நிகழ்விற்கு வருகை வந்திருக்கக்கூடிய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் வைத்திய கலாநிதி காண்டிவன் சார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். எமது வைத்தியசாலையினுடைய வைத்திய நிபுணர் நிறுவனத்தினுடைய காப்புறுதி கூட்டத்தாமத்தினுடைய நெறியடி தரணிதரன் அவர்களையும் தொடர்ந்து கார்டிக் கல்லூரியினுடைய நடன ஆசிரியரை அழைத்திருக்கின்றோம். அதிகாரி சூர்யா டாக்டர் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு வைத்தியசாலை குடும்பத்தினரே, எமது உளநல வைத்திய பிரிவினுடைய இந்த சர்வதேச வருகை வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன் இந்த நாளானது அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு பல வைத்தியசாலை தற்பொழுது எங்களிடம் உலகள வைத்திய ஆண் பெண் வைத்திய விடுதிகள், தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற கிளினிக் வசதிகள், எங்களுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து வருகை தருகின்ற விசேட வைத்திய நிபுணரின் சேவை மற்றும் எங்களது ஜிபிடி கவுன்சிலிங் பிரிவு, தொழில்முறை சிகிச்சை பிரிவு எனப்படுகின்ற ஒகேஷனல் தெரப்பி மற்றும் தொடர்ச்சியாக நாங்கள் எமது சேவைகளை மென்மேலும் விரிவுபடுத்துவது நோக்கத்துடன் எமது விசேட வைத்திய நிபுணரின் கனவுகளில் மேலும் புதிதாக எமது சப்ஸ்டன்ஸ் அபியூஸுக்கான, அதாவது போதைப்பொருள் பாவனையற்ற ஒரு தேசத்தை உருவாக்குகின்ற ஒரு செயற்திட்டம், போதைப்பொருள் பாவனையால் பீடிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ரீஹபிலிட்டேஷனை கொடுக்கின்ற ஒரு செயற்திட்டம், பீடியாட்ரிக் தனியாக இல்லாவிட்டாலும் குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான உடல்நல சிகிச்சை, முதியோர்களுக்கான உடல்நல சிகிச்சை, மகப்பேற்று காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படுகின்ற உடல்நலம் தொடர்பான சிகிச்சை, ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங்,